திருப்புகழ் 287. பொற்குடம் ஒத்த புயத்தை அசைப்பவர். கைப்பொருள் புக்கிடவேதான் புட்குரல் விச்சை பிதற்று மொழிச்சியர். பொட்டணி நெற்றியர் ஆனோர் அற்ப இடைக்கரை சுற்றி நெகிழ்ப்பவர். அற்பர் அம்மட்டைகள் பால் சென்று அக்கண்வலைக்குள் அகப்படு புத்தியை அற்றிட வைத்து அருள்வாயே. கொக்கரை சச்சரி மத்தளி ஒத்து இடக்கை முழக்கு ஒலி ஆல கொக்கு இறகு அக்கு அற மத்தம் அணிக்கு அருள் குத்த தனி குமரேசா. சர்க்கரை முப்பழம் ஒத்த மொழிச்சி குரத்தி தனகிரி மேலே தேய்க்கும் மனத்த சமத்த அரக்கர் தலை புலை கொத்திய வேளை. கொக்கரை சச்சரி மத்தளி ஒத்து இடக்கை முழக்கொலி ஆல கொக்கு இறகு அக்கு அற மத்தம் அணிக்கு அருள் குத்ததனி குமரேசா. சர்க்கரை முப்பழம் ஒத்த மொழிச்சி குரத்தி தனக்கிரி மேலே தேய்க்கும் மனத்த சமத்த அரக்கர் தலை புலை கொத்திய வேளை. கொக்கரை சச்சரி மத்தளம் ஒத்து இடக்கை என்பவை முழங்கும் ஒலி எழ கொக்கின் இறகு எலும்பு பாம்பு ஊமத்தம்பூ என்பனவற்றை அணிந்திருக்கும் மணி போன்ற சிவபெருமானுக்கு இரகசிய உபதேசத்தை அருளியவனே. தணிகை மலையில் உள்ள குமரேசனே. சர்க்கரை வாழை மா பலா என்ற முக்கனிகளுக்கு ஒப்பான இனிமையான மொழியை உடைய குரத்தி வள்ளியின் மீது அதிக பற்றுடைய மனமுடையவனே. சமர்த்தனே. அரக்கர் கூட்டத்தை கொத்தி அழித்த வேளை. விலைமாதர் விலை மகளிரிடத்து சென்று அவர்களின் கண்வலைக்குள் அகப்படுகின்ற அறிவை என்னை விட்டு நீங்கச் செய்து அருள் புரிவாயாக. அருள் புரிய வேண்டும் என்றவாறு சிவபெருமான் கொக்கு இறகை அணிந்த வரலாறு. குரண்டாசுரன் என்பவன் கொக்கின் வடிவம் பூண்டு தேவர்களுக்கு துன்பம் செய்து வந்தான். அந்த அசுரனை சிவபெருமான் கொன்று அவன் இறகை தன் தலையில் சூடிக்கொண்டார். அக்கு எலும்பு என்றும் கொள்ளலாம். ருத்ராக்கம் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. சிவபெருமானுக்கு முருகன் உபதேசம் செய்த போது கொக்கரை முதலான வாத்தியங்கள் ஒலித்தனவாம். குப்தம் ரகசியம் என்பது குத்தமாக திரிந்து வந்துள்ளது இத்திருப்புகழில்.